ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு கீரை போண்டா செய்கிறேன். மழை வரா மாதிரி இருக்குது, அதனால் போண்டா போடுறேன். பாருங்கள், அது தேவையான பொருள்லாம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் காரத்துக்கு நம்ம ஒரு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடலை மாவு இல்லைங்களா, கொஞ்சம் கேஸு, அதனால் இது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறமா இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது வல்லாரக்கீரை. குழந்தைங்க நம்ம எதனா செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, அதனால் வல்லாரக்கீரை போண்டாவில் போட்டு கொடுத்துட்டா சாப்பிடுவாங்க. வெங்காயம் இதை போட்டு நம்ம நல்லா கலந்து நான் உங்களுக்கு போண்டா மாவு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் சூடு பண்ணுறோம் இல்லைங்களா எண்ணெய், அது ஒரு கரண்டி எடுத்து ஊற்றிக்கின்னு நம்ம பிசையலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிச்சு. இந்த எண்ணெயை ஒரு கரண்டி எடுத்து இதில் ஊற்றிக்கின்னு, அப்புறம் சோம்பு, ஜீரணத்துக்கு கொஞ்சம் சோம்பு கலந்துக்கலாம். கலந்துன்னு எண்ணெய் காஞ்சது, நம்ம இப்போ போண்டா போடலாம். ஷேப் வராதுங்க, அப்படி அப்படியே எடுத்து கிள்ளி அப்படியே விடலாம். கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லா மெத்துன்னு வருங்க. ரொம்ப டைட்டாக போட்டோம்னா உள்ளே வேகாது, ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் லூஸாகவே போட்டோம்னா மேலேயும் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளவும் வெந்துடு வரும். இந்த நுரெல்லாம் அடங்கினதும் நம்ம திருப்பலாம். பாருங்கள், இந்த திருப்பி விட்டுருக்கேன். இன்னும் இந்த பக்கம் நல்ல கலர் வந்ததும் நம்ம எடுக்கலாம். செவந்து வந்துடுச்சு, இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸு போண்டா வித் டீ, வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ.